ஹாய் ஹலோ வெல்கம் டு பெபிள் சேனல்ஸ் வியூவர்ஸ். ஓடி ஓடி உழைக்கணும், தேடி தேடி ருசிக்கணும். ஸோ அப்படின்ற கான்செப்டில் ஸோ நம்ம ஒரு ஊருக்கு போனால் அந்த ஊரில் எங்கே நல்ல சோறு கிடைக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு அதை தெரிஞ்சுக்கணுன்ற விருப்பம் இருக்கும். ஸோ நாம் இப்போ இருக்கிறது நாகர்கோவிலில் அந்த நல்ல சோறு, அதாவது வெஜிடேரியன் சாப்பாடு எங்கே கிடைக்குது அப்படின்றத பார்க்குறப்போ நாம் இருக்கிற இடம் தான் இந்த வந்து ஸ்ரீ கணேஷ் ஐயர் மெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ இந்த நாகர்கோவிலில் இந்த மெஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சவுத் கார் ஸ்ட்ரீட், அதாவது தெற்கு ரத வீதியில் இருக்கிறது தான் இந்த ஸ்ரீ கணேஷ் ஐயர் மெஸ். ஸோ இங்கே வந்தோம்னாக்கா என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, டிஃபன் இருக்கா, மீல்ஸ் இருக்கா, ஸோ அந்த மீல்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த எபிசோட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நாகர்கோவில் ஸ்ரீ கணேஷ் ஐயர் மெஸ்ஸில் போயிட்டு சாப்பிட்டு வரலாம். இந்த கணேஷ் ஐயர் மெஸ்ஸுக்கு நீங்கள் எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம நாகராஜ கோவில் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த நாகராஜ கோவிலேருந்து அப்படியே கொஞ்சம் மேலே ஏறி அந்த அரசமுடி ஜங்ஷன், ஸோ அந்த பக்கம்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தோம்னாக்கா சவுத் கார் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தெற்கு ரத வீதியில் தான் இந்த மாமா மெஸ் இருக்குது. இப்படி வந்தீங்கன்னாக்கா நம்ம அந்த மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் அப்படியே ஒரு மணிமேடைக்கு முன்னாடி லெஃப்ட் எடுத்தீங்கன்னாக்கா இந்த மாமா மெஸ்க்கு வந்துடலாம். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னாக்கா இந்த நாகராஜ கோவில்லையும் தரிசித்து விட்டு காலையில் இங்கே ஒரு நல்ல திருப்தியான டிஃபனை உங்களால் சாப்பிட முடியும். நம்ம நின்றுட்டு வந்து ஸ்ரீ கணேஷ் ஐயர் மெஸ். ஸோ அந்த ஐயர் மெஸ்ஸோடைய ஓனர் இருக்காங்க. ஸோ நம்ம கேட்டு பார்ப்போம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. கணபதி ஐயர். கணபதி ஐயர் எத்தனை வருஷமா இந்த கடை நடத்தி? இது 13 வருஷம் நடக்குது. 13 வருஷமா. ஸோ இந்த எல்லாருமே வந்து இந்த ஹோட்டல் அப்படின்னு தொடங்குறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். நீங்க அது வந்து பாரம்பரியமா பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்ல இது எதனால இந்த? இல்ல வறுமையில இருந்தோம், திடீர்னு தொடங்கி பார்ப்போம்னு பார்த்தோம். அது அப்படியே ஆண்டம் கை கொடுத்தா ஏறிட்டோம். சரிங்க. இப்போ நீங்க வந்து எப்படி இருக்கு, அவர் ரெஸ்பான்சிபிள் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்ல விஐபிஸ் எல்லாம் வராங்க, பேங்க் ஸ்டாஃப்ஸ் வராங்க. நல்ல விஐபிஸ், டோட்டல் கஸ்டமர்ஸ் ஆர் விவிஐபிஸ். அவங்க நிறைய பேர் வராங்க, நல்ல அபிப்பிராயம் சொல்றாங்க, நல்லா சாப்பிட்றாங்க, திருப்தியாக இருக்கு, வயிற்று கொடுக்கறதுலே சொல்றாங்க. அதுதான் நன்றியா இருக்கு. சரிங்க. இப்போ என்னென்ன வெரைட்டிஸ் இங்கே கிடைக்குது? வெரைட்டி காலம்பரம் பார்த்தா தோசை, பொடி தோசை, வெங்காய தோசை, மசாலா தோசை, பூரி, சப்பாத்தி, இட்லி. மத்தியானம் ஹோம்லி மெஸ். நைட் ஒன்றும் கிடையாது, காலையில் 2 நேரத்தில் முடிச்சிடும். ஓகே. காலையில் நீங்கள் எத்தனை மணிக்கு தொடங்குறீங்க? 7 o'clock. அப்புறம் 11 மணியோட முடிச்சிருவோம். 11 மணிக்கு லஞ்சு 12 மணி தொடங்கி 4 மணிக்கு முடிச்சிடும். 4 மணி வரைக்கும் முடிக்குதுங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ப்ரைஸ் அந்த மாதிரிலாம் எப்படிங்க? ஒரு மீல்ஸ் அப்படின்றது மீல்ஸ் வந்து 70 ரூபா, தயிர் வாங்கினா 10 ரூபா. இப்போ பார்த்தோம்னாங்க, இந்த நம்மளுடைய கணேஷ் ஐயர் மெஸ்ல வந்து நீங்கள் காலையில் 7 மணிக்கு வந்தீங்கன்னாக்கா 11 மணி வரைக்கும் டிஃபன் சாப்பிடலாம். ஸோ அதோட மட்டும் இல்லாமல் நான் 11:30 வந்துட்டேன் சார், என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா, நம்ம வீட்டில் வந்து அம்மா தோசை ஊற்றி கொடுக்குற மாதிரி அவங்களே சரி 2 தோசை ஊற்றி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து லஞ்ச் டைமுக்கு முன்னாடி வந்தால் கூட இங்கே வந்து சாப்பிட முடியும். உங்களுக்கு அந்த தோசை அவங்க வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா மத்தியானம் லஞ்ச் கிடைக்குது. நைட்டு வந்து இந்த ஹோட்டலில் எந்த இதுவும் கிடையாது. ஸோ மார்னிங் டிஃபனும் மத்தியானம் லஞ்ச் மட்டும்தான் இங்கே கிடைச்சிட்டு இருக்கு. பொதுவாக பார்த்தோம்னாக்கா ஒரு மெஸ் அப்படின்னாக்கா அவங்க வந்து எப்பொழுதுமே வந்து ரெகுலர் கஸ்டமர் இருந்தால் தான். ஸோ அது வந்து நம்ம வந்து ஒரு டேஸ்டியான மெஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்த்தோம்னாக்கா இந்த மெஸ்ஸில் வந்து எப்பொழுதுமே தினமும், அதாவது ரெகுலராக சாப்பிடக்கூடிய நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஃபுட் ரிவ்யூ அப்படின்னாக்கா இங்கே ரெகுலராக சாப்பிட்றவங்களால மட்டும்தான் அதுக்கு சரியாக சொல்ல முடியும் அப்படின்றது என்னோட கருத்து. ஸோ அந்த மாதிரி இங்கே ஒரு கஸ்டமர் இருக்கார், வாங்க கேட்டு பார்க்கலாம். சார் வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஜான்சன். ஸோ நீங்கள் எத்தனை வருஷமா இந்த ஹோட்டலில் சார் இந்த மெஸ்ஸில் சாப்பிட்டு? ஒரு 5 வருஷமா சாப்பிட்டுட்டு இருக்கேன். 5 வருஷம். இந்த மெஸ்ஸை பற்றி சொல்லுங்களேன். நம்பர் 1 சுகாதாரமாக இருக்கும். சரிங்க. நம்பர் 2 எல்லாமே தரமான பொருளாக இருக்கும். அது காய்கறியாக இருந்தாலும் சரி, ரைஸாக இருந்தாலும் சரி, எண்ணெய் பொருளாக இருந்தாலும் சரி, எல்லோரும் வந்து நம்பர் 1 ஐட்டமாக இருக்கும். நம்பர் 1 ஐட்டம். திரும்ப எங்களுக்கு நாங்கள் சாப்பிட்டா எங்களுக்கு எந்த முழு திருப்தியாக இருக்கும். எங்களுக்கு வயிற்றுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. வீட்டில் நாங்கள் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே சேம் இது எங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து நம்ம வந்து ஒரு வீட்டில் நம்மளோட ஹோம்லி ஃபுட் சாப்பிடணும் அப்படின்னாக்கா இந்த மெஸ் வந்து சரியாக இருக்கும். அதே மாதிரி தான்ப்பா நான் இத்தனை வருஷமாக நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கேன். என்னோட உடம்புக்கும் சரி, ஆரோக்கியம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கிற ஒரு மெஸ்ஸாக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ நாங்களாம் வந்து வேலை நிமித்தமாக இந்த மாதிரி வெளியூரில் இருந்தாலும் எங்களுக்கு வந்து நல்ல ஒரு சாப்பாடு, வீட்டு சாப்பாடு கிடைக்கிற இடம் அப்படின்னா நம்ம ஸ்ரீ கணேஷ் மெஸ் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ்ண்ணே. ஸோ இங்கே வந்து என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ரைஸு, அடுத்து பார்த்தோம்னா பருப்பு, சாம்பார், வத்த குழம்பு, ரசம், மோர், தயிர். ஸோ அது பார்த்தோம்னாக்கா 2 கூட்டு. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து இந்த அன்றாடம் நம்ம வீட்டில் சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல ரெசிபீஸை வந்து இவங்க ஹோம்லி ஃபுட்ஸாக வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னாக்கா நாகர்கோவிலில் ஒரு ஹோம்லி ஃபுட் சாப்பிட்ணும், ஒரு பிராமின் வீட்டு, அதாவது மாமி மெஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம நாகராஜா கோயில் பக்கத்தில் இருக்கிற தெற்கு ரத வீதியில் இருக்கக்கூடிய மாமா மெஸ்க்கு வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு அருமையான ஒரு ஹோம்லி சாப்பாடு சாப்பிடலாம். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.